கற்றுக்கிட்டேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க கொடுக்குற மாதிரியே மியூசிக்கை கொடுத்தனே தவிர நான் அதை கற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அது மனது ஒத்து கொண்டு போட வேண்டியிருக்கு இல்லையா, மனது ஒப்பி செய்ய வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் பண்ணினேன். அதுக்கப்புறம் சரியான படங்கள் வந்துட்டு 16 வயதுலேயே அது இதுன்னு வந்த நேரத்தில் தான் வந்து என்னுடைய பேட்டர்ன் ஆஃப் அப்ரோச்சஸே வந்து மாறிப்போச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் மூச்சு விடலாம் அந்த இடத்துல, கேப் விடலாம். இங்கே எதுக்கு மியூசிக்கு? என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னா, ரீல் பார்த்த உடனே ஐ லாஸ்ட் கொஸ்டின் மை செல்ஃப். மற்ற மியூசிக் டேரக்டராக இருந்தால் எங்கே மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ரீலில், இந்த இடத்துல சாகலாம் மேபி இந்த பிளேஸ்மெண்ட்டில். ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, மற்றவங்க செய்கிறது எதையுமே செய்யக்கூடாதுங்கிறது முடிவில் வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீயாக இருந்தால் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவேன், நானாக இருந்தால் இந்த பிளேஸ்மெண்ட்டு தான். இப்போ மற்ற மியூசிக் டைரக்டர் அந்த பிளேஸ்மெண்ட்டை செலக்ட் பண்ணாங்கன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுப்பாங்க, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, என்ன டைப் ஆஃப் மியூசிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, இப்போது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அப்போ சூஸ் பண்ணி இந்த மாதிரி நோட்டு அப்படின்னு கொடுத்து இப்படி தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து மொத்தத்தில் சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்த நம்ம அது பண்ணவே கூடாதுன்ற அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக புதுசாகிடும். ரைட். அந்த நேரத்துக்கு நீங்கள் அந்த ப்ராசஸையே ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ரசிக்கல, படத்துக்கு கரெக்டாக இருக்குது. இது பார்க்குறவங்க இப்படி பார்க்குறாங்க, மியூசிக் வந்தோடனே அப்படின்னு கொஞ்சம் ஒரு மூமெண்ட் தெரியுது. நம்ம படத்தை போட்டுட்டு பண்ணின மியூசிக்கை ப்ளே பண்ணி காட்டுறப்போ டைரக்டர் வர்றாரு. டைரக்டர் யாரும் எனக்கு பிளேஸ்மெண்ட்டு கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். 1000 ஃபிலிம்ஸுக்கு மேலே ஆகிப்போச்சு. நானாக செலக்ட் பண்ணுவேன், நானாக போடுவேன், நானாக சைலண்ட் விட்டாச்சுன்னா, சார் அந்த இடத்துல ஏன் சார் சைலண்ட் சார், ஏன் கூடாது? அப்புறம் அவங்க பார்க்கும்பொழுது சார் கரெக்டாக இருக்குது சார், சரியாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் நான் கேட்டிருக்கேன்.